டூவில் அம்பலப்பட்ட பாகிஸ்தான் பிளான். தியாகம் செய்து இந்திய மக்களை காப்பாற்றிய மோடி. ஒரேடியாக வெளியே வந்த ரகசியம் இதுதான். தற்போது இந்தியாவில வெற்றி நடை போடும் துரந்தர் 2 பாகிஸ்தானின் சதித்திட்டத்தை தோலுரித்து காட்டியதுதான் இந்திய அரசியலில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. குறிப்பாக உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட இப்படத்தில் பாகிஸ்தானில் உளவு வேளை பார்த்து நம் நாட்டிற்காக உயிர் விட்ட போராளிகள் எவ்வளவு கொடுமைகளை அங்கு அனுபவித்து இருக்கிறார்கள் என்பதை காட்சிப்படுத்தியிருப்பார்கள். துரந்தர் படம் வெளியான பின்புதான் இந்தியாவின் உளவுத்துறை இவ்வளவு வேலைகளை செய்து நம்மை காத்து வருகிறார்களா என்று பலரும் சமூக வலைதளத்தில் பதிவிடுகின்றனர். குறிப்பாக அஜித் தோவல் சம்பந்தப்பட்ட காட்சிகளில் மாதவன் அஜித் தோவலின் பாத்திரத்தை அப்படியே நம் கண்முன்னே கொண்டு வந்து பிரதிபலித்திருப்பார். நிஜ வாழ்க்கையில அஜித் தோவல் பாகிஸ்தானில் உளவு வேலை பார்த்து அங்குள்ள தீவிரவாத அமைப்பின் தகவலை சேர்த்தார். ஆனா உண்மையிலேயே இந்தியாவின் உயரிய இடத்தில் வைத்து கொண்டாடப்பட வேண்டியவர் அஜித் தோவல். துரந்தர் வெளியான பின்பு இது போன்ற தகவல்கள் வெளியே வந்துள்ளது. துரந்தர் 2 படத்தில் மிகவும் விமர்சனத்திற்கு உள்ளானது பண மதிப்பிழப்பு பற்றிய காட்சிதான். 2016ஆம் ஆண்டு மோடி அதை அமலுக்கு கொண்டு வரும்போது இந்திய நாடே மிகவும் சிரமத்திற்கு உள்ளானது. கருப்பு பணம் ஒழிய வேண்டும் என மோடி எடுத்த இந்த முடிவு தோல்வியை சந்தித்ததாகவே வரலாறும் இருந்து வருகிறது. இப்போது வரை பிரதமர் மோடியை பண மதிப்பிழப்பு விவகாரங்கள் வைத்தே எதிர்கட்சிகள் விமர்சனம் வைத்து வருகிறது. ஆனால் துரந்தர் 1 படத்தில் இந்தியாவின் 500,000 ரூபாய் கள்ள நோட்டுகளை வைத்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பு இந்தியாவில் மிகப்பெரிய சதித்திட்டத்தை தீட்ட இருப்பதாக காட்சி இருக்கும். முதல் பாகம் பார்த்த பலருக்கும் இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்ப, இரண்டாம் பாகத்தில் அந்த சதித்திட்டத்தை தீட்ட இருக்கும் நேரத்தில் மோடியின் பண மதிப்பிழப்பு சம்பந்தமான நடவடிக்கைகளால் அந்த திட்டம் தவிடுபொடியாகும். மோடி அந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வராமல் இருந்திருந்தால் பாகிஸ்தான் கள்ள பணத்தை வைத்து இந்தியாவில் பல வேலைகளை செய்து பொருளாதாரத்தை கூட சீர்குலைத்திருக்கலாம் என்ற ஒரு தகவலும் படம் பார்த்தவர்கள் சொல்லி வருகின்றனர். இது போன்ற விஷயத்தை மோடி முன்பே கணித்து இந்த திட்டத்தை அமல்படுத்தினாரா என பல கோணத்தில் பலரும் யோசித்து வருகின்றனர். உண்மையாகவே துரந்தர் 2 இந்தியாவின் பெருமைக்குரிய படமாக இருப்பதுதான் நாட்டை நேசிக்கும் பலருக்கும் திருப்தியை கொடுத்துள்ளது. துரந்தர் 2 போல் தேசப்பற்றை பேசும் பல படங்கள் இந்திய சினிமாவில் வர வேண்டும் என்பது இங்கு பலரின் மனக்குரலாக இருக்கிறது. நம் இயக்குநர்கள் அதற்கான வழிமுறைகளை தேர்ந்தெடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.